ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் 30 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். இப்பதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சது. 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இப்ப சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வருகிறார். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல 10, 11ஆம் இடங்கள் வாரத்தின் கடைசி 5 நாட்கள் அட்டகாசமான ஒரு அமைப்பு. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6லேயே இருக்கிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 2 நண்பர்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல 2 நண்பர்கள் சேர்ந்திருந்தாலே பாக்கியங்கள் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மனைவி கிடைக்க போகிறார், கணவன் கிடைக்க போகிறார், குழந்தை கிடைக்க போகிறது, வேலை கிடைக்க போகிறது, பணம் கிடைக்க போகிறது, ஆரோக்கியம் கிடைக்க போகிறது. என்ன தேவை என்பதற்காக கடந்த ஒரு வருடமா முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளி வரைக்குமே அந்த 5 நாள் டாப் டக்கரான நாள். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சா? இந்த முதல் 2 நாட்கள் சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும், அப்பா அம்மா பற்றிய விஷயங்கள் நல்லா இருக்கும், பங்காளிகள் அங்காளிகள் போன்றவைகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவும் சரியா போகும். சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் வரும், சிலருக்கு புனித தரிசனம் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற அதிர்ஷ்டம் அவங்களுடைய அடங்கிய அந்த அவதாரங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு சித்தர் தரிசனம் கிடைக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும், தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற ஏதாவது நல்ல மாற்றங்கள், மனமாற்றங்கள், சிலருடைய மனமாற்றம், பரவாயில்ல இவரை பற்றி நம்ம இப்படி நினைக்க வேண்டாம், இவரை இப்படி அப்ரோச் பண்ணலாம் என்பது போன்ற மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வயதிற்கு ஏற்ற வகையில் உல்லாசம், சந்தோஷம் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்தே தீரும். ஒரு நல்ல எதையுமே நேர்மையாக சிந்திக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நேர்மையான வழிகளில் அனைத்தும் கிடைக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமமாக அமைகிறது. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 திங்கக்கிழமை உங்களுக்கு முழுக்க சந்திராஷ்டமம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 2 நாளில் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமையே 29 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கள் முழுக்க சந்திராஷ்டமமாகி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:24 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல மறைகிறதோட செவ்வாய் கூட இருக்கிறாரு. அப்பதான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்காதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் அவர் நண்பரோட தான் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. ஆனால் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அவன் நல்லவனா, இவன் நல்லவனா என்பது போன்ற குழப்ப அமைப்புகள் இருக்கும் என்பதால் சந்திராஷ்டம நாட்களில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதே அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுகின்றன. அந்த அமைப்பு நமக்கு அப்படியே பொருந்தும். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும், பண விஷயத்துல யாரையும் நம்பாம இருங்க. பணத்தை ஒருத்தட்ட கொடுத்து விடுறது, வாங்குறது இதெல்லாம் வேண்டாம். பேங்குக்கு போறது வர்றது இதுல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். டிராவல்ல கேஷ் கொண்டு போறது, இது நகை கொண்டு போறதெல்லாம் முதல் 2 நாட்கள் கவனமா இருக்கணும். சோசியல் மீடியால கூட யாருன்னு தெரியாம ஃபேக் ஐடியில குழம்பி போவீங்க, கவனமா இருங்க. மற்ற 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்கள்ல அவர் வலிமையாகவே இருக்கிறார். 9, 10ஆம் இடங்கள் தாய் தந்தையை குறிக்கக்கூடிய இடம், தொழில் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம், அண்ணன் தம்பி உறவுகள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக தாய்மாமன் வழியில இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும், அல்லது மாமனார் வீட்டிலிருந்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை மற்ற 5 நாட்கள் உண்டு. மற்ற 5 நாட்கள்ல பொருளாதார முன்னேற்றம், வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருப்பது, வியாபாரம் ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியது. ஏழரைச்சனி முடிந்துவிட்ட காரணத்தினால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் வெளியே போய் எது நல்லது எது கெட்டது என்பதை அடையாளம் தெரிவிக்கக்கூடிய நல்ல 5 நாட்களாக பிற்பகுதி 5 நாட்கள் அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய முதல்ல செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:24 வெள்ளிக்கிழமை வரைக்கும், புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாட்களும் அப்படியே சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை விடியும் போது சந்திராஷ்டமம் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால்
ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:24 அப்படியே வெள்ளிக்கிழமை அதிகாலை 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி காலையில் 3:19 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கரமுறான்னு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அவர் வளர்பிறை சந்திரனா இருக்கிறனால பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். கடன் பற்றிய கலக்கங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சர்வ நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி பண்றது இதை எப்படி பண்றதுன்ற விஷயங்கள் இருக்கும். ஆக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடுப்பகுதி 2 நாட்கள் மட்டும் கும்பராசிக்காரர்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு வேலையை விட்டுறது, ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றம் அல்லது வீடுல ஒரு மாற்றம், இந்த மாதிரி நட்புகளில் ஒரு மாற்றம், இவரை போய் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு, இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இவனை உண்டு இல்லைன்னு பண்ணினோம், இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டுமே இப்போது கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை தவிர்த்து வாரத்தின் ஆரம்ப நாளில் 2 நாள் சந்திரமங்கல யோகத்தோடு ராசி பார்க்கப்படுகிறது. ராசியை குருவேறு பார்த்து கொண்டிருக்கிறார். 3-4 கிரகங்கள் சேர்ந்து மொத்தமாக பார்க்கறதுனால மங்கள விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளா இந்த விஷயம் குடும்பத்தில் நடக்கலையே, ஒரு பெண்ணுக்கு சுப விஷயங்கள் நடக்கலையே, பையனுக்கு திருமணம் பண்ண முடியலையே, சகோதரிக்கு சகோதரர்களுக்கு கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதுவரைக்கும் நம்மை பற்றி தவறாக மதிப்பிட்டு கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் இவனால என்ன செய்ய முடியும், சோம்பேறி பையன் அல்லது இந்த பெண் என்ன இப்படித்தான் எப்பவுமே இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் வந்து உங்களைப் போல உண்டுமா என்கின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களை மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய, செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டம அமைப்புகளாக வருகிறது. வெள்ளிக்கிழமை விடியும்போதே, காலையில் விடியும்போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வார கடைசியில தான், முதல் 4 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:19 ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும், 4 மணி 1 நிமிஷம் எக்ஸாக்டா, வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் பகுதியில் 4 நாட்கள் பார்த்தா ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருப்பது 6ஆம் இடத்துல மனக்கலக்கங்களை விளக்கி வைக்கக்கூடிய தன்மை. அதாவது வார ஆரம்பத்தில் சொல்றேன், இந்த வாரம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 புதன்கிழமை, இந்த 3 நாளுமே வந்து எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் உதவுவார், யார் உதவ மாட்டார் என்பதை அடையாளம் கண்டு பிரித்து பார்க்கக்கூடிய சூழல். அதற்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசமுசான இருக்கக்கூடிய அமைப்பு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடும். குறிப்பா காதலன் காதலியில கொஞ்சம் வாயில ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்குவீங்க, உஷாரா இருங்க. ஆணுக்கு பெண் உறவும் பெண்ணுக்கு ஆண் உறவும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல தோழியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணுகிட்ட போய் எதையாவது சொல்லி இதை பண்ணி எப்போவுமே ஆம்பளைங்க இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி, எப்போவுமே பொண்ணுங்க இப்படி தாண்டா என்கின்ற மாதிரியாக எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு வெறுப்புத்தன்மை வரக்கூடிய அமைப்பு இப்போது இளைஞர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியாகிய வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக உண்டு. இதே பெரியவர்களுக்கு கணவனால மனைவியால அப்படி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வரும். அல்லது அதை விட பெரியவர்களுக்கு அக்கால், தங்கை, அம்மா, அந்த மாதிரியான பெண் வழி உறவுகள் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இதை தவிர்த்து இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குமான்னு பார்த்தா பெரிய அளவில் இருக்காதுங்க. பணவரவிற்கு தடையில்லாத அமைப்புகள், சுமூகமாகவே வேலை அமைப்புகள் போகும். ஆனால் வேலையில தான் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் புத்திசாலிகளாகவும் நல்லவர்களாகவும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.